பேச வேண்டிய ஸ்பீச்சை படிச்சிருக்கிறாங்க. ஒரு நிதி அமைச்சருங்கிறவங்க பேசாமல் ஒரு அண்டர் செக்ரட்டரியோ ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலில் பேசுகிறவங்க பேசியிருக்கிறாங்க. இதில் பெருசாக டீட்டெயில்ஸ் ஒன்றுமே இல்லை. இந்த பட்ஜெட்டில் 1.5 மணி நேரத்தில் விவசாயியை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். விவசாயிக்கு வெறும் தேங்காய் வளர்க்குறது எப்படி, இந்த முந்திரி பருப்பு வளர்க்குறது எப்படி, இந்த சாண்டல்வுட் மரம் வளர்க்குறது எப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு, தென்னை மரத்துக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, விவசாயிகளை பற்றியே பேசாத முதல் பட்ஜெட்டாக இதை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரு. அந்த சைட்டை பற்றி அதை பற்றியும் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. ஏதோ காங்கிரஸ்காரன் இந்த பட்ஜெட்டை திட்டுறாங்கிறத விட்டுட்டு நீங்கள் பங்குச்சந்தையை பார்த்து பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ப்ளஸில் இருந்த சென்செக்ஸ் நிஃப்டியும் சென்செக்ஸும் இறங்கி, சென்செக்ஸ் 2800 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்ஐசி இது மாதிரி கம்பெனிகளை விட்டு இப்போ 1500 1600 பாயிண்ட் வரைக்கும் இறக்கி ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஓவராலாக மார்க்கெட் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஏன்னா பாயிண்ட் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் எதை பற்றியுமே பேசலை. அவங்க என்ன வரியை எங்கெல்லாம் ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனலாக இண்டிவிஜுவல்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸை ஏற்றிருக்காங்க. கம்பெனி முதலாளிகளுக்கு பைபேக் பண்ணால் டேக்ஸை ஏற்றிருக்கிறாங்க. இது ரெண்டும் டேக்ஸ் ஏற்றினத்தால் தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்குது. எங்கே பணத்தை டிப்ளாய் பண்ண போகிறாங்கன்னு கிளியராக சொல்லலை. 16th ஃபைனான்ஸ் கம்பெனியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, வர்டிக்கல் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் மெயினாக ஓணுங்கிறது ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷனு. இந்த ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி அவங்க பேசவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுக்கு சுற்றுலாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர, அதை தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்னைக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கொண்டு வரேன் ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு நான் வந்து புல்லட் ட்ரெயின் ஓட்டுறேன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி மோடி சொன்னார். 12 வருஷத்தில் புல்லட் ட்ரெயின் ஓட்டின மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குங்கிறது 15 வருஷம் கழிச்சு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அடுத்தது போன வாட்டி இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷன் போது மதுரைக்கு எய்ம்ஸ் தரேன்னு சொன்னார். இன்னும் கட்டுமானம் ஃபுல்லாக முடியலை. எல்என்டி தான் அதை கட்டுமானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் விசாரித்ததுக்கு டிசம்பர் 2026 இல்லாட்டா ஜான்வரி 2027 தான் முதல் ஃபேஸே முடியுங்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் விவசாயிக்கு ஒன்றும் கிடையாது, கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. யாருக்கு என்ன இருக்குங்கிறதே எனக்கு புரியல. இவங்க சொன்ன ஜிடிபி நம்பரெல்லாம் சரியில்லைன்னு ஐஎம்எஃப்ஏ சொல்லியிருக்கு. அது எதனால் சொல்லியிருக்காங்கன்னு நான் 2 நிமிஷம் சொல்லிக்கிறேன். இவங்க வந்து நாமினல் க்ரோத்து ரியல் க்ரோத்துன்னு இருக்குது. நாமினல் க்ரோத்துங்கிறது விலைவாசியை சேர்த்து சொல்கிற க்ரோத்து. அதே 8.2 அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் விலைவாசியே ஏறதை அவங்களா நினச்சி 0.5 குறைச்சி 7.5% க்ரோத் இருக்குங்கிறாங்க. அரவிந்த் சுப்பிரமணியம் மாதிரி இவங்களுக்கே ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, ரியல் க்ரோத்து 2% 3% தான் இருக்குன்னு. அதே மாதிரி நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்மெண்ட் கம்பெனியை எல்ஐசிக்கு விற்றுட்டு நாங்கள் தனியாருக்கு விற்றுட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. இதில் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மகாராஷ்டிரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, இதோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து மேஸ்கான் டாக்ஸு, இதோட ஷேர்ஸ் எல்லாம் எல்ஐசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோன்னு கணக்கு காட்டுறாங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் எது உண்மை, எது கரெக்டான நம்பர் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா எல்லா நம்பருமே வந்து இதில் தான் இருக்குது, அனெக்ஸ்சரில் இருக்குது. இந்த மன்ரேகா பில்லை விபி ராம் பில்லாக மாற்றினாங்க. இந்த மன்ரேகா பில்லாக இருக்கும்போது எப்படின்னா, அவங்க எவ்வளோ பணம் அலாட் பண்ணாலும் மக்கள் ஜாஸ்தி பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவங்க பட்ஜெட்டில் 75,000 80,000 கோடி கொடுத்துருந்தாங்கன்னா, மக்கள் கேட்குறது 1,10,000 1,20,000 கோடி. அதுக்கு தான் இந்த பில்லை மாற்றி என்ன சொல்கிறாங்களோ, நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு ஒரு ஃபிகரை சொன்னாங்க. அந்த விபி ராமுக்கு என்ன அலாட் பண்ணியிருக்கோன்னு கூட அவங்க சொல்லலை. எவ்வளவோ பேசினதில்
இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எவ்வளோ பணம் அலாட் பண்ணோங்கிறது சொல்லலை, விவசாயிகளுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லலை, ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன பண்ணோங்கிறது சொல்லலை. ஆக மட்டும் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுலாவுக்கு என்னெல்லாம் செய்வோம் 5-10 வருஷத்தில், மெடிக்கல் டூரிசமுக்கு 5 வருஷத்தில் என்னெல்லாம் செய்ய போகிறோம், இது மாதிரி தான் பேசியிருக்காங்க. செமிகண்டக்டருக்கு 5 வருஷத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு. இந்த பட்ஜெட்டுங்கிறது 26-27க்கே தவிர 5 வருஷம் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுற பட்ஜெட் அல்ல அது. ஆனால் இவங்க பேசின எல்லா ஸ்பீச்சையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் எவ்வளோ காசு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்களே தவிர இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த பேசும் பொருளே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா எல்லாருக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு கடைசியில். அவங்க சொன்னது எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது என்ன வரி சலுகை வந்தது நீங்கள் தான் சொல்லணும். ஃபேமிலி இன்கம் டேக்ஸு அது இதுன்னாங்க, அது ஒன்றும் வரல. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை நான் ஏதாவது சரி பண்ணுவேன். யாருக்கு பெனிஃபிட் இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் மாற்ற போகிறோன்னு சொன்னாங்க, அதில் ஒரு மாற்றமும் வரலை. எதுலேயுமே சேஞ்ச் இல்லையேம்மா, எதுலேயுமே யாருக்குமே பெனிஃபிட் இல்லையே. இந்த பட்ஜெட்டில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, ரோடு கட்ட போகிறோன்னு சொல்லலை. நார்மலாக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரோடு போடுவோம்பாங்க. ரோடு போடுறதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. எதை ஃபார்ம் செக்டருக்கு என்ன பண்ண போகிறோன்னு பேசலை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு பேசலை. மக்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு எப்படி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க போகிறோங்கிறத பற்றி பேசலை. கேட்டால் வெட்டரி காலேஜ் திறக்கிறேன், இதில் ட்ரைனிங் கொடுக்குறேன், நர்ஸாகிறதுக்கு எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறேன், ரேடியாலஜி மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரைனிங் போகிறேன்னு கொடுக்குறேன்னு. அதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. இந்த வருஷத்தில் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் கேள்வி. இப்போ திருப்பூர் இருக்கட்டும், ஈரோடு, கரூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, இந்த இடத்துலலாம் சிறு தொழில் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனி இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் போன ஒரு 5-6 மாதமாக நொந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமு நீங்கள் நம்ம பிரதமருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பர்சனல் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நடந்த போர் இது. நம்ம மேலே டேக்ஸ் போட்டிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட 2 முதலாளிகள், ஒன்று ரிலையன்ஸு, இன்னொன்று ராசன் சாஃப்ட்வேர் ரஷ்யன் கம்பெனி. அவங்க ரஷ்யன் எண்ணெயில் பயன்படுத்தணும், அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் நான் சொன்னப்பட்ட பேரின எல்லா ஊருக்கும் இருக்கிற எம்எஸ்சிஎம்இ மேலே டேக்ஸை போட்டு அவங்க முதுகெலும்பை உடைச்சிருக்காங்களே தவிர அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையே. திருப்பூரில் மக்கள் கட்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர்லலாம் மக்கள், ராணிப்பேட்டிலலாம் வேலை இல்லாமல் தோல் வியாபாரம்லாம் சூன்ய போயிருக்குங்கிறத பற்றி அவங்க பேசலையே. குறைஞ்சி போயிடுச்சு, அடிபட்டிருக்குன்னு ஒன்றுமே பேசலையே. எதை பற்றி தான் சொன்னாங்க. இப்போ தோல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது. 7 நாள் வேலையில் 3 நாள் 4 நாள் வேலைங்கிறாங்க திருப்பூரில். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஏன் டேக்ஸு அமெரிக்கா ஏன் டேக்ஸ் போட்டிருக்கு? நீங்கள் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு தானே டேக்ஸ் போட்டிருக்கு. இந்த ரஷ்யன் ஆயில் யார் இம்போர்ட் பண்ணுறாங்க? உங்களுக்கு பெட்ரோல் விலை குறைச்சாங்களா, டீசல் விலை குறைச்சாங்களா, இல்லை கேஸ் சிலிண்டர் விலை தான் குறைச்சாங்களா? நான் நேற்றே சொன்ன மாதிரி தான்மா, ஏதாவது நல்ல நியூஸ் இருந்தால் பிரதமரே பேசியிருப்பார். இன்னும் ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி பேசியிருப்பார், இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பேசியிருப்பார், இல்லை 8 மணிக்கு தொலைக்காட்சியில் பேசியிருப்பார். இந்த அம்மா பேசினது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசின மாதிரி தானே பேசிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஏதாவது அறிவிப்பு நான் ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி கொங்கு மண்டலம் தான், அவங்களுக்குலாம் ஏடிஎம்கே அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதே கொங்கு மண்டலம் தான். அந்த கொங்கு மண்டலம் தான் நீ கட்டத்தில் இருக்குது. அவங்களுக்கே ஒன்றும் பண்ணலையே. ஓட்டு போட்டு தூக்கி வச்சவங்களுக்கே ஒன்றும் பண்ணாமல் தானே விட்டாங்க அவங்க. அதான் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரயில் நெட்வொர்க் தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லைம்மா. எதுவுமே வரல. 15 வருஷம் கழித்து உங்களுக்கு ஹைதராபாடையும் மெட்ராஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹைஸ்பீட் ரயில் நெட்வொர்க்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஏன் 15 வருஷம்னு சொல்கிறேன்னா,
அகமதாபாத்தையும் பாம்பேயும் லிங்க் பண்ணுற ட்ரெயின் 15 வருஷமாக இன்னும் வரல. ஸோ நம்மளும் எதிர்பார்ப்போம் 15 வருஷம் கழித்து ட்ரெயின் நம்மளையும் பெங்களூரையும் லிங்க் பண்ணுற ட்ரெயின் வரும்னு நான் நம்புகிறேன். ஒன்றுமே இல்லையே தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸை தோன்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஏரியாவில் தோன்றாங்க தமிழ்நாட்டில், எவ்வளோ எடுக்க போகிறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒன்றுமே சொல்லலையே.